எப்பா டேய், வன்மம் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்குலாம் வன்மம் இருக்கக்கூடாது. நம்ம சேச்சிக்கு திவ்யா மேலே அப்படி என்ன காண்டு? இன்னமும் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பிரஜன் வெளியில் போனதுக்கு திவ்யா தான் காரணம் அப்படின்னு நேற்று வரைக்கும் சொன்னாங்க. திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் பிரஜனை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ திவ்யா தப்பு அப்படின்னா திவ்யாவை தான் வெளியில் அனுப்புவாங்க மக்கள், பிரஜனை அனுப்ப மாட்டாங்க. சரியா? ஸோ இவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உச்சகட்டமாக போய் என்ன சொல்லிட்டாங்க, பிரஜன் போகணுன்ட்டு தான் அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளோட இன்டென்ஷனே வந்து நேத்திக்கு நான் எவிக்ட் ஆகணும்னு அவன் நினச்சா, ஆசைப்பட்டா அப்படின்னாங்க. இன்னைக்கு பிரஜன் போகணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கா, ஆசைப்பட்டா. அதனால தான் அவன் நைட் அந்த மாதிரி பண்ணா. அவளுக்கு கொஞ்சமாச்சும் பிரஜன் போன வருத்தம் இருக்கா. அவள் வந்து எப்படி நடிக்கிறா பத்தியா ஊன்னு பேசுகிறாங்க. இதுக்கு யார் காரணம் தெரியுமா? பீட பார்வதி, சாத்தான் வேதம் ஊதிய, சாத்தான் மாதிரி வேதம் ஊதக்கூடிய அந்த பீடை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த பீடை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் அங்கே என்ன பிரச்சனை? பிரஜன் போனால் அன்றைக்கி நைட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய பெட்டை வந்து பெட்டு கீழே அந்த கபோர்டு இருக்கு இல்லையா, அங்கே துணி வைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணணும். இவங்க வந்து கிளியர் பண்ணி யாருக்கு கொடுக்கணுமா, கானாவினத்துக்கு கொடுக்கணுமா. ஏன்னா கானாவினத்தினுடைய ட்ரெஸ் எல்லாம் அவர் வந்து கீழே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு, பிரஜனுடைய துணிகள் போல் ஆக்சுவலாக அது பிரஜனுடைய துணிகளை வந்து எடுத்து இப்போ யாராச்சும் வெளியில் போனாங்க அப்படின்னா அவங்களுடைய துணி எல்லாமே வந்து பேக் பண்ணி ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்புறது வழக்கம். அதை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரி, சாண்ட்ரா வந்து ஃபீலிங்ஸில் இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த வேலையை நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண போனவங்கள பிடிச்சி வந்து ஏதோ தெருநாய் கொதற மாதிரி கொதறி அனுப்பி விட்டீங்க. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? நான் உனக்கு வெளில போகணுமா, நான் போகணுமா சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற போ அப்படின்னு இஷ்டத்துக்குன்னு பேசிட்டாங்க. ஸோ திவ்யா வந்து நான் என்ன இப்போ தப்பாக சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே, நான் ட்ரெஸ்ஸை தானே க்ளீன் பண்ண வந்தேன், நீ எதுக்காக அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு அவங்க எவ்வளவோ பேசினாங்க. அப்பையும் சேச்சி வந்து வன்மத்தை மட்டுமே கொட்டினாங்க. சேச்சிக்கு பேசிக்கான பிரச்சனை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் இருக்கிற வரைக்கும் திவ்யா கூட தங்கச்சின்னு ரொம்ப பாசமாக பழகினது வந்து சேச்சிக்கு பிடிக்கல. இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டோம் பிரஜன் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த டீ மேட்டரில் உங்களுடைய கேம் அவங்க கெடுக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட லூஸ் பண்ணுறீங்க, உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேமை உங்களை வச்சு ஆட வைக்கிறாங்க, அவங்களால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொன்னது இந்த மேடம் வந்து உண்மைன்னு நம்பிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த வன்மம் மொத்தத்தையும் சேர்த்து வந்து அன்றைக்கி நைட்டு காட்டிட்டாங்க சாண்ட்ரா. அவ்வளோ மனசுக்குள்ளே அவங்களுக்கு இருந்திருக்கு, மொத்தமாக அவங்க காட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திவ்யா கணேஷ் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறது கிடையாது, அவங்க பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க. தனியாக போனதில் இருந்து ஒரு மாதிரி பின்னாடி வந்து புரணி பேசி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க சாண்ட்ரா. அவள் பார்த்தியா அங்கே போய் சேர்ந்துட்டா, பார்த்தியா அவள் பார்த்தியா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கா, பார்த்தியா அவளுக்கு கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா, கொஞ்சமாச்சும் அவள் அழுகிறாளா, அப்படி இப்படின்னு. பிரஜன் போனதுக்கு எதுக்கு இப்போ திவ்யா வந்து வருத்தப்படணும், எதுக்கு அழணும்? அங்கே யார் வெளியில் போகிறதுக்கும் அழ தேவையில்லை. அவங்க ஒன்றும் சாவலை, சுடுகாட்டுக்கு போகல, வீட்டை விட்டு வெளியில் தான் போகிறாங்க. அதுவும் பிரஜன் இந்த வாரம் போன வாரம் போயிருக்காரு அப்படின்னா இன்னும் 2 வாரத்தில் வந்து ரீஎன்ட்ரி ரவுண்டு இருக்குது, ஃபேமிலி ரவுண்டு இருக்குது, வந்துடுவார். இதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு தற்குறியாக இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கணவர் போனதுக்காக நீங்கள் ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க, மயக்கம் போட்டு உழுவுறீங்க, உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் காட்டுறீங்க, அவருடைய சட்டையை போட்டுக்கிட்டே திரியிறீங்க, அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே சுற்றுறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாங்க, இன்னொருத்தவங்க பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குது? இதான் அன்றைக்கி நடந்ததா? நேற்றுக்கு பார்வதி வந்து திவ்யா கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. நீ ஏன் சாண்ட்ரா கிட்ட பேச மாட்டேற, அவகிட்ட பேசலாம்ல, இந்த டைம் அவள் தனியாக இருக்கிறா, இந்த டைம் அவங்க எங்கே தனியாக இருக்காங்க, அவங்க கூட வந்து ரம்யா இருக்காங்க, கூடவே நீயும் இருக்க. ஸோ உங்கள் கூட கமருதீன் உங்கள் கூட சேர்ந்து தான் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்றுனா அந்த இடத்துல வந்து நிற்கிற முதல் ஆள் வந்து சாண்ட்ரா தான். திவ்யாவுடைய மண்டையை உடைச்சிருலாம் உனக்காக பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்காக போய் திவ்யா ஏன் பேசணும் கேட்குறாங்க. நீ வந்து அவ கூட பேசலாம் இல்லையா, அவ கூட நீ பேச ட்ரை பண்ணலாம் இல்லையா? அவங்க கிளியராக பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உனக்கு கூட வந்து பழகின ரேண்டம் பர்சன் கிடையாது, உனக்கும் எனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, நல்ல உறவு இருந்துச்சு. அப்படி பழகின ஒருத்தர்கிட்ட நீ வந்து சும்மா ரேண்டமாக வேர்ட்ஸை த்ரோ பண்ணிவிட்டு நீ வந்து பேச முடியாது இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா அதை உட்கார்ந்து நம்ம பேசணும். நீ என்ன பிரச்சனைனே என்கிட்ட சொல்லாமல் சும்மா கண்டபடிக்கு நீ வந்து திட்டுவ, நான் வந்து உங்கள்கிட்ட பேச முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே நீ ரேண்டமாக பழகின பர்சன்ஸ்கிட்டயே நீ இப்போ நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ அதனால் வந்து எனக்கு பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு பொலிச்சுன்னு பார்வதி மூஞ்சில் அந்த ரேண்டம் பர்சன் யார் தெரியுமா? பார்வதி தான்.
ஏன்னா பார்வதியெல்லாம் அவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்தாங்க. பார்வதி மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அந்த பார்வதியோட தான் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கு சேச்சி. இது நேற்றுக்கு நடந்தது. இன்னைக்கு மறுபடியும் பார்வதி என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களை சேர்த்து வைக்கணுன்ற நோக்கம் கிடையாது, இவங்க என்றைக்குமே சேர்ந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சாண்ட்ராவை பற்றி புகழ்ந்து பேசுறது. ஆனால் சாண்ட்ரா கிட்ட திவ்யாவை பற்றி வேற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் தான் அவங்க கூட இருந்திருக்கணும். அவளுக்கு வந்து பிரசன்ட் போனதுக்கெலாம் வருத்தமே இல்லை, எப்படி இருக்காங்க பாருங்களேன், அப்படி பேசுறது. இவங்க போய் ஆரம்பிக்கிறாங்க, நீ வந்து திவ்யா கிட்ட பேசினாலே ஏன் பேச மாட்டான்னு ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பேச தோணலை, அவள் பார்த்து எப்படிப்பட்ட ஆள், அவளால் தான் பிரஜின் போனார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, பிரஜின் போகணுன்ட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா, இல்லைனா அன்றைக்கி நைட் அவள் அதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன, என்னங்க நைட்டு பண்ணாங்க, ட்ரெஸ்ஸு தானேங்க எடுத்து வச்சாங்க, அதில் என்னங்க தப்பு இருக்குது, நீங்கள் உங்கள் கணவருடைய துணிகளை நீங்கள் உங்கள் கபோர்டில் வச்சுருக்கீங்க, அதை எடுத்து சூட்கேஸில் வச்சு அதை அனுப்பிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வைக்கணும்னு அவங்க வந்திருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன தப்பு இருக்குது? இது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவில் எவிக்ஷன் வாரம் நடக்கும், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குன்னா அவங்க எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணணும், எதுக்கு அவங்க உட்காந்து அள்ளணும், அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே, ஒரு போட்டியாளர் தானே, அதையே நீங்கள் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை செய்யலைன்றதுக்காக அவங்க மேலே நீங்கள் தொடர்ச்சியாக வன்மத்தை கொட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? உச்சகட்டமாக மண்டையை உடைக்க சொல்கிறீங்க, அப்படி என்னங்க உங்களுக்கு? இதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க. சாண்ட்ரா உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க திவ்யா மேலே. அவள் பிரஜன்ட் போகணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவள் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சா, அவள் என்னைக்காச்சும் பிரஜன்ட் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறாளா? எதுக்குங்க பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்குது இது பார்வதிக்கு இந்த வேலை தேவையா? நீ என்ன மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, காட்டியும் கொடுக்குற கூட்டியும் கொடுக்குற. அங்கே வந்து திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ராவா அப்படியே அவள் வந்து எதிர்பார்க்குறா, ஃபீல் பண்ணுறா, தனியாக இருக்கா, அங்கே பேசிட்டு இங்கே வந்து சே இந்த நேரத்தில் தானே அவங்க கூட இருந்திருக்கணும், எப்படிப்பட்ட ஜென்மம், இந்த மாதிரி பேசுறது. உடனே அந்த மேடம் வந்து பத்தியா பிரஜின் வந்து அவருக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார், எவ்வளோ இடத்துல சப்போர்ட்டிவாக நின்றுப்பார், அவளால் நான் எவ்வளோ பேர் கெட்ட பேர், இது அந்த பால் மேட்டரில் அவளால் எனக்கு எவ்வளோ பேர் கெட்ட பேர், நான் என்னெல்லாம் அவளுக்காக பேசியிருப்பேன், ஆனால் அவள் வந்து ஃபீல் பண்ணாளா? இல்லை எனக்கு புரியல, பால் மேட்டரில் யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியாதா? திவ்யா என்ன பண்ணாங்க, நீங்களும் உங்கள் கணவரும் மாறி மாறி வார்த்தையை விட்டீங்க, பால் ஊற்ற போகிறேன் அது ஊற்ற போகிறேன்னு. அந்த பொண்ணு அப்போ கூட அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு தான் சொல்லிச்சு. நீங்கள் ஓவராக ஆடிட்டு கடைசியில் விஜய் சேதுபதி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யாவை ரோஸ்ட் பண்ணிட்டு போகிறாப்புல. ஆக்சுவலாக அங்கே வந்து விக்டிமு திவ்யா தான். நீங்கள் என்னமோ விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அவளால் நான் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் எடுத்தேன் அந்த பால் மேட்டரில், அவளுக்கு அந்த விஷயம்லாம் நன்றி விசுவாசம்லாம் இருக்கா? என்னங்க சேச்சி, என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுல. தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் பொண்ணு மேலே இந்த மாதிரிலாம் வன்மத்தை கொட்டலாமா? இப்படிலாம் கொட்டினீங்கன்னா பார்க்குற தமிழர்கள் சும்மா இருப்பாங்களா? தவறு, மிக மிக தவறு. இந்த வன்மத்தை கொட்டுறதுலாம் வந்து கேரளாவில் வச்சுக்கணும். ஒரு சேச்சி இன்னொரு சேச்சி மேலே வன்மத்தை காட்டுங்க, அது உங்களுடைய இனப்பகை, அது நம்ம விட்டுடலாம். சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கேம் ஷோவில் உட்காந்துக்கிட்டு உங்கள் கணவர் வெளில போயிட்டாருன்றதுக்காக உங்களை மாதிரி உங்கள் கூட சேர்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. திவ்யா அவங்களுடைய கேமில் கிளியராக இருக்காங்க, ஓகேவா? இது கேம் ஷோ, ஒவ்வொருத்தரும் எவிக்ட் ஆக தான் செய்வாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணி நம்ம கேமை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவங்க கேம் ஆட வந்திருக்காங்க, கேம் ஆடுறாங்க. நீங்கள் கணவருக்காக வந்தீங்கன்னா போயிருங்க, வெளில போங்க, பிக் பாஸ் கிட்டே நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எதனா ஒன்று பண்ணி போயிருங்க. அதை விட்டுட்டு வன்ம குடோனாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. பார்வதியினுடைய அந்த அப்படியே அந்த நெகட்டிவ் பிஹேவியர் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாம்பியாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கோங்க, பொழைச்சிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு வாய்ப்பு வேணுன்றதுக்காக நீங்கள் இப்போ இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்கீங்க, அதை மட்டும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு பிஹேவியரை காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வர வாய்ப்பு கூட வராது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதியோடைய தூண்டுதலின் பேரில் சாண்ட்ரா வந்து திவ்யாவின் மீது கொட்டக்கூடிய வன்மத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.